வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாமில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன பார்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ், எஸ்ஏ எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன்று வந்து இந்த வருஷம் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபோர்த் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணுன்றது பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து எப்படி படித்தா சிலபஸ் சீக்கிரம் கவர் பண்ணலான்றதுக்காக ஒரு குயிக்காக படித்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் வேர் டு ஸ்டடிலாம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை நம்ம அப்லோட் பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். 140 கொஸ்டின்ஸ்க்கும் 0.5 மார்க் வீதம் பார்த்தீங்கன்னா 70 மார்க் டோட்டலாக நம்ம வந்து டோட்டல் எக்ஸாமோட ஸ்கோர் இருக்கும். இந்த 140 கொஸ்டின்ஸ் எப்படி அவங்க பிரிப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு பிரிப்பாங்க. பார்ட் ஏ வந்து ஜிகே பார்ட்னு சொல்லுவாங்க, பார்ட் பி வந்து சைக்காலஜி பார்ட். பார்ட் ஏ ஜிகே பார்ட் இருக்குல்ல, இதில் வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 80 கொஸ்டின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். பார்ட் பியாக இருக்க சைக்காலஜி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி இருக்கும். இப்போது ஜிகேயில் இருக்க 80 கொஸ்டின்ஸில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட்டபிள் சப்ஜெக்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் ரேஷியோ கேட்பாங்க. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் வந்து நம்ம சைக்காலஜி பார்ட்டில் பார்த்தோம் வச்சிங்கன்னா அதில் டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் தமிழுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி 10 கொஸ்டின்ஸ் வரும். செகண்ட் ப்ரியாரிட்டி இங்கிலீஷில் 10, இங்கிலீஷ் கிராமர் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லாம் கலந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் சைக்காலஜி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் நம்ம கொஸ்டின் அனலைசிஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே ஒவ்வொரு பார்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்தோம்னா ஃபிசிக்ஸில் மாடல் கொஸ்டினில் அவங்க ஒரு தடவை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து அவங்க ஃபிசிக்ஸில் கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2022 அவங்க கேட்டதோ 11 கொஸ்டின்ஸ், 2023 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 10 to 12 கொஸ்டின் நம்ம ஆவரேஜாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் வந்து கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து மாடலில் கொடுத்துருக்காங்க. 2022லேயுமே 5 கொஸ்டின் தான் கேட்டாங்க, 2023லேயுமே 5 கொஸ்டின் தான் கேட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அதுவுமே 5 கொஸ்டின் தான் கம்பல்சரி வரப்போகுது. அப்புறம் வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பயாலஜியில் மட்டும் பார்த்தீங்கன்னாவே 3 பார்ட்டாக கொஸ்டின்ஸ் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி ப்ளஸ் டயட் அண்ட் நியூட்ரிஷன் ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸ். இதில் வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வரும். ஏன்னா அந்த ஒரு மொத்தம் இருக்க பார்ட்மே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசன் தான் இருக்கும் 6 to 12. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். மற்றபடி பயாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸும், டயட் அண்ட் நியூட்ரிஷன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக பயாலஜி பார்ட் பார்க்கும்போது 15 கொஸ்டின்ஸ் வரும். தென் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து ஆவரேஜாக 10 to 10, அது இப்போது மாடல் கொஸ்டின் வந்து 10 கேட்டிருக்காங்க. 2022 கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த தடவை எக்ஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 12 கொஸ்டின் வந்து இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜியாகிரஃபி சேம் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பாலிட்டி சேம் லைக் அதே மாதிரி தான். இதில் எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் கெமிஸ்ட்ரி மாதிரி 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மாடல் கொஸ்டின் கேட்டாங்க. 2022 பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டினும், 2023 ஷார்ப்பாக 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 5 கொஸ்டின் மட்டும் நம்ம எக்கனாமிக்ஸில் எதிர்பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே 15 கொஸ்டின்ஸ். இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2022 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் மெயின் பார்ட் ஆஃப் தான் அந்த ரோல் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் ரோல் பண்ணுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியாக இருக்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 10 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் 10 கொஸ்டின், சைக்காலஜி 40 கொஸ்டின். இது டிஃபால்ட்டாக ஒரே மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ஒரு 10 to 12 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 16 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் 9 to 12 சேம் லைக் அதே மாதிரி ஜியாகிரஃபி, பாலிட்டியும் வந்துடும். எக்கனாமிக்ஸில் எப்பவும் போல் 5 கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகேல வந்து 15 கொஸ்டின். நம்ம சைட் பை சைட் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்ட்ராங்கான தான் நமக்கு வந்து அதில் இருக்க ஏன்னா 15 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதிலே நமக்கு 7.5 மார்க் வந்து நமக்கு கட் ஆஃப்க்கு அதுவும் நமக்கு ப்ரொடியூஸ்க்கு யூஸ் ஆகும். இதில் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ன்ற பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே அந்த 110 கொஸ்டின் பக்கம் போட்டுருவாங்க. யார் வந்து வேலைக்கு போகிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களும்,
கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகேல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, இவங்க மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறாங்க. ஏன்னா, அவங்க தான் இன்னும் அதுக்கேத்த மாரி மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. நெறைய பேர் கோட்ட விடுறது எல்லாமே இப்போ ஃபிசிக்கல்னு எடுத்துட்டீங்கன்னா, நெறைய பேர் எப்படி ரோப் நெறைய பேருக்கு வராதுன்னு சொல்றாங்களோ, அதே மாரி தான். இங்கிலீஷ் கிராமருக்கு பார்த்துட்டு பயந்துட்டு நெறைய பேர் சரியா அத படிக்கிறதில்ல. தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகேவும் சில பேர் படிக்கிறதில்ல. இதனால தான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல கொஞ்சம் அவங்களுக்குலாம் மார்க் குறையுது. ஸோ வந்து இதையும் நம்ம ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா நமக்கும் ஒரு போஸ்டிங் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி எப்படி குடுத்து படிக்கணும்ன்ற மாரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ளஸ் செகண்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வைஸா தான். ஆக்சுவலா அந்த ப்ரியாரிட்டின்றதே மார்க் வைஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில பார்த்தீங்கன்னா, மெயினா பயாலஜி. ஏன்னா 15 கொஸ்டின் வரும். தென் வந்து பிசிக்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ப்ரியாரிட்டி குடுத்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். செகண்ட் ப்ரியாரிட்டி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீங்க படிக்கணும். இருக்க சப்ஜெக்ட்ல சிலபஸ்ல இருக்கிறத நீங்க கவர் பண்ணணுன்றதெல்லாம் செகண்ட் ப்ரியாரிட்டில இருக்க வர சப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ். ஏன் இங்கிலீஷ வந்து ஃபர்ஸ்ட்டா குடுத்துருக்கேன்னா, ஏன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல உங்களோட வேலைய முடிவு பண்ண போறது வந்து இங்கிலீஷும் இருக்குது அதுல. ஓகேங்களா? தென் வந்து கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் 4த் அப்புறம் வந்து 5த் வந்து தமிழ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 5தா வந்து சைக்காலஜி பார்ட் வருது. சைக்காலஜி வந்து நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம சேனல்லயே இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்குமே நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். எப்படி ஷார்ட்கட்ல டைம் கம்மியா நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு மேக்ஸையும் முடிக்கணுன்ற அளவுக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் குடுப்போம். ஓகேங்களா? அதனால சைக்காலஜிய பத்தி யாருமே பயப்பட வேணாம். நீங்க ஸ்ட்ராங் ஆக வேண்டியது இங்கிலீஷ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம சேனல்லயும் போக போக நெறைய பிளான்லாம் வச்சிருக்கோம். நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவோம். ஆக்சுவலா ஸ்டடி டிப்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டடி டிப்ஸ்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் அண்ட் லெசன் ஆர்டர் வைஸா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, செகண்ட் பிரியாரிட்டின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டில பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா, நான் பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, 6 டூ 10க்குள்ளேயே அது 38 லெசன்ஸ் இருக்கு. இந்த 38 லெசன் நீங்க முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 மந்த் ஆகும். அதாவது நீங்க தெளிவா புரிஞ்சு படிக்கிறதுக்கு மட்டுமே. தென் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்காக தான் இதுல வந்து குயிக் லேர்னிங் டிப்ஸ் வந்து எப்பவுமே ஈஸியா இருக்க சப்ஜெக்ட் நீங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரிவிஷன் டைம் இருந்தாலே போதும். இப்போ நார்மலா நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே 15 லெசன் தான். இது 6ல இருக்க லெசன் ஒரே ஒரு லெசன் தான் 6ல இருக்கு. 7த்ல 2 8த்ல 2 அந்த மாரி தான் உங்களுக்கு ஆர்டர் பை ஆர்டரா கம்மியா லெசன்ஸ் தான் இருக்கு. இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிரும். அதனால எக்கனாமிக்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஒரு பாடத்துக்கு 1 நாள் நீங்க எடுத்தீங்கன்னா கூட 15 நாள்ல முடிஞ்சிரும். ஆனா அவ்வளோ நாள் தேவைப்படாது. நீங்க அதிகபட்சம் ஒரு வாரத்திலேயே முடிச்சிடலாம். நீங்க இதுக்குன்னு உட்காந்து படிக்க ஆரம்பிக்க முடியாது. நான் என்ன சொல்றதுன்னா, டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது, எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடம்னு வச்சீங்கனாலே 15 நாள்ல உங்களுக்கு 15 பாடம் முடிஞ்சிரும். தென் வந்து எக்கனாமிக்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சோனே ஏன்னா நீங்க ஒரு ஒரு வேலைய கட்டுப்படுத்தி படிக்க ஆரம்பிக்கிறீங்க 15 நாள். நீங்க 21 நாள் வேலைய செஞ்சீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கமாவே ஹேபிட்டாவே மாறிரும். அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். ஆஸ் எ பிகினரா நீங்க எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் இப்படி போயிரும். செகண்ட் வந்து நீங்க பாலிட்டி ஆரம்பிக்கும்போது, எவ்வளோ சீக்கிரம் நீங்க எக்கனாமிக்ஸ் முடிச்சீங்களோ, அத விட ஃபாஸ்ட்டா இருக்க 32 லெசன்ஸ் நீங்க பாலிட்டி முடிச்சிருவீங்க. ஏன்னா பாலிட்டி வந்து படிக்க படிக்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்ச நம்ம அதிகபட்சம் நம்ம மைண்ட்ல இப்ப வரையும் இருக்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகே தான் அதிகமா இருக்கும் பாலிட்டில. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பிரைமரி யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா சொல்லுவோம். இந்த மாரி தான். அதெல்லாம் தான் நமக்கு வந்து பாலிட்டில வரப்போகுது. ஸோ வந்து அது நமக்கு ஈஸியா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருவோம். அப்புறம் வந்து நீங்க பிசிக்ஸ் போனீங்கன்னா, பிசிக்ஸ் வந்து வெறும் லாஸ் இந்த மாரி தான் இருக்கும். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா போக ஆரம்பிச்சுரும். அதனால தான் நான் இந்த ஆர்டர் வைஸா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சீக்கிரம் கவர் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரில பார்த்தீங்கன்னா 28 லெசன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெசன்ஸுமே அடுத்த இப்ப 7த்ல வந்து நீங்க தனிமங்கள் பார்க்குறீங்கன்னா, அதோட அப்டேட் வெர்ஷன் தான் 9த்ல இருக்கும். அதனால தான் சொல்றேன். கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு 4த் பிரியாரிட்டி. கொஞ்சம் ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிரும். அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி நீங்க படிக்கும்போது எல்லாமே படிக்கணும். ஆனா ஹிஸ்ட்ரி வந்து நீங்க புக் பை புக்கா கவர் பண்றத விட, நீங்க வந்து ஒவ்வொரு டாபிக் பை டாபிக்கா கவர் பண்ணணும். இப்போ கிமுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பிக்குதா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இப்போ என்ன வரை இப்படி போயிட்டு இருக்குது? அடுத்து வந்து இப்போ அசோகர் வந்தது போனது. இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆரியர்கள், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேத காலம், அப்படியே ஒவ்வொன்னா நீங்க வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். கடைசியா டெல்லி சுல்தான் இதெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க நவீன கால இந்தியா வரை நீங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து அதனால நீங்க டாபிக் வைஸா படிக்கிறது தான் பெஸ்ட்டு. தென் ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா, நீங்க 6 டூ 10த் வரையும் இருக்க புக் இருக்க நீங்க எல்லா பாடமும் படிச்சு தான் ஆகணும். ஆனா ஜியோகிராஃபிக்கு மட்டும் நீங்க என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 10த்ல இருக்க 7 லெசன் முடிச்சீங்கன்னா போதும். அதுலயும் இம்பார்ட்டன்ட்டா ஃபர்ஸ்ட்டு 5 லெசன் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க தாராளமா எக்ஸாம்ல இருக்கிற 10 கொஸ்டின்ல 8 கொஸ்டின் நீங்க ஆன்ஸர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து 10த்லயே கவர் ஆயிருது. எதுக்கும் இப்போ 6 டூ 9த் வரையும் இருக்கிறதுல வேற இந்த பாக்ஸ் கொஸ்டின் இந்த மாரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் அதனால நம்ம அதையும் சேர்த்து படிச்சுக்கிறோம். அப்புறம் பயாலஜி பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் முட்டி மோதினாலுமே பயாலஜி நீங்க ஃபுல் லெசன் கவர் பண்ணி தான் ஆகணும். 6 டூ 12த் 6 டூ 10த் வரையும் இருக்கிறத நீங்க கவர் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு மேஜர் ஆஃப் டேட்டாஸ் வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க 11த், 12த் படிக்கணும். நீங்க முதல்ல 6 டூ 12த்ல இருக்க 38 லெசன் நீங்க என்னானாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் பயாலஜி வந்து நான் கடைசியா குடுத்துருக்கேன். இதில நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எக்கனாமிக்ஸ் மட்டும் நீங்க 15 டேஸ் பண்ணீங்கனாலே, எக்கனாமிக்ஸ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் வந்து சைக்காலஜி இதுக்கு மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. 1 ஹவர் சைக்காலஜிக்கு வச்சுக்கங்க.
1 ஹவர் வந்து நீங்க எக்கனாமிக்ஸ் படிங்க. 1 ஹவர் வந்து இங்கிலீஷ் பாருங்க. பேலன்ஸ் 1 ஹவர்ல வந்து தமிழோ, இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கோ ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சீங்கனாலே போதும். ஏன்னா, இப்போ மார்ச் 1லருந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்றும் தமிழ்ன்ற டாபிக்ல தமிழ்லேருந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு லெசனா நடத்தப் போறோம். அதனால தமிழ் வந்து நீங்க அத பார்த்தாலே போதும். தமிழ் வந்து நமக்கு வந்து இது வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர்ல வந்து 100 மார்க் வரப்போது. பிளஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம பார்ட் பில வந்து ஒரு 10 கொஸ்டின் வரப்போது. அதுக்கு தாராளமா நாங்க சொல்லிக் குடுக்குறதே உங்களுக்கு தாராளமா போதும். அதனால தமிழ் 1 ஹவர், தமிழ் 1 ஹவர் கூட நீங்க தேவையில்ல. தமிழுக்கும், ஸ்டாட்டிஸ்டிக், ஜிகேக்கும் சேர்த்து 1 ஹவர் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம போடப் போற வீடியோவே பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்க போகுது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் நீங்க எப்படியா இருந்தாலும் தயவு செஞ்சு இங்கிலீஷ் நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மாசத்துல எல்லா கிராமர் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு மாசமும் நீங்க ரிவிஷன் பண்ற மாரி தான் இருக்கும். கடைசியா நீங்க எக்ஸாம் போடும்போது நாங்க இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் குடுப்போம். நீங்க அத படிச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்பா தான் இருக்கும். தென் ரிமைனிங் இருக்க 1 ஹவர்ல நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி. டெய்லியுமே சைக்காலஜி போட்டு பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள அந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் வரும். அதுக்காக தான் டெய்லி 1 ஹவர் நான் சைக்காலஜி உங்களுக்கு பார்க்க சொல்றேன். அதனால நீங்க இப்பலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. கம்மிங் மார்ச் 1லருந்து நம்ம சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, என்றும் தமிழ் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் வரும். பிளஸ் வந்து டீ டைம் வித் பைட்ஸ்ன்ற டாபிக்ல வந்து டெய்லியும் ஜிகே சயின்ஸும், சோசியல் சயின்ஸும் இதெல்லாமே கவர் பண்ண மாரி வரும். ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகேவும் நம்ம அதிலேயே கொண்டு வர மாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க சைட்லருந்து நீங்க இந்த தடவ ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நாங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, ஆர்டர் பைஸ் ஆர்டரா நாங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஒன் பை ஒன்னா நாங்க ஒவ்வொன்னா உங்களுக்கானது நாங்க YouTubeலயே பண்ண போறோம். அதனால நீங்க இதுக்காக தனியா எங்கேயும் கோச்சிங் சென்டர் போகணுன்ற ஒண்ணும் அவசியமும் இல்ல. நீங்க வீட்டிலேயே இருந்து படிச்சு, ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பயன்படுத்தி படிக்கிற மாரி தான் நாங்க எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஆர்டர் வைஸா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர் டூ ஸ்டடி வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரப்போகுது. அப்படியே நீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தாராளமா போதும். ஓகே. இந்த வீடியோல நான் ஸ்டடி டிப்ஸும், பிளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பத்திலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேர் டூ ஸ்டடிலேருந்து நான் சந்திக்கிறேன். ஓகே. தேங்க் யூ.